எல்லோருக்கும் வணக்கம். பச்சை பட்டாணியும் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான சீரக சம்பா அரிசியில் ஒரு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் டூர் போனோம் இல்லையா, அது ஒரு இடத்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடி அடிச்சு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 பிரியாணி இலை சின்னது, ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சாதத்துக்கெல்லாம் வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு வதங்க வேணாம். நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன சின்ன தக்காளி ஒரு 6 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு பாதி அளவுக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா 2 சேர்த்ததுனால வெறும் மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதங்கட்டும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த அரிசி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் நல்லா காய வச்சுக்கிட்டேன். நம்ம காய வச்சு தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா சாதமும் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த தண்ணி எடுத்து நம்ம அரிசியோடு சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் 3 விசில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். வெயிட் குறையிறதுக்குள்ளே நம்ம டூர் வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. கர்நாடகா நாங்கள் நிறைய கோயில் போட்டிருக்கோம். இது சிருங்கேரி. இந்த கோயிலுக்கு போனதான் நம்ம இப்போ சிருங்கேரியில் என்ன ஃபேமஸ் இந்த கோயில்னா சாரதா பீடம். இது எடுத்துக்கிட்டு சாரதா பீடம், அதாவது சரஸ்வதி கோயில் உள்ளே இருக்குது. சிவன் கோயில் மெயின் கோயில். இது சிருங்கேரி சாரதா பீடம்ன்றது இது யார் நிறுவனாங்கன்னா, அப்போ அந்த காலத்தில் சங்கராச்சாரிய நிறுவன கோயில் இந்த கோயில். அது எதுக்காக அவர் இங்கே நிறுவனார்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது இந்த கோயிலுக்கு. அவர் சங்கராச்சாரியர் பாத யாத்திரையாக வரும்போதும் ஒரு இடத்துல தங்குறாரு. அதான் இந்த சிருங்கேரியில் 6 பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆத்தாண்ட பக்கத்தில் தங்குறாரு. அவர் அந்த ஆற்றுல தங்கும் போதும் அங்கே ஒரு பாம்பு படம் எடுத்து ஒரு தவக்கலை ஒன்று இருக்குது. தவளை கர்ப்பிணியாக இருக்குது. அது வெயிலில் முடியாமல் தவிக்கிறதுனால மழை வெயில் எதுவும் படாமல், வெயில் தான் மழைலாம் இல்லை, வெயில் படாமல் இருக்கிறதுக்காக பாம்பு படம் எடுத்து, அதாவது சாதாரணமாக பாம்புன்னா தவளை விழுங்கும். இதுதான் கதை. தவளையை பார்த்தா பாம்பு விழுங்கன்றது சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் இந்த இடத்துல தவளைக்கு பாம்பு அடைக்கலம் கொடுக்குது. இதை பார்த்தா இங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அவர் தியானத்தில் பார்க்கும்போதும் சாரதா பீடம் வைக்கணும்னு சொல்லி இங்கே தான் சாரதா பீடம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் சுற்றி வரும்போது இதுதான் ஆறு. அங்கே எவ்வளோ பெரிய மீன் இருக்குன்னு தெரியுங்களாங்க. எல்லாம் போகிறாங்க அத்தனை பேருமே பொறி வாங்கிட்டு போய் அந்த மீனுக்கு எல்லாம் போடுவாங்க. பாருங்கள், மீன் எவ்வளோ சாப்பிடுது பாருங்கள். நாங்களும் வாங்கி போயிட்டு போட்டோம். ஏற்கனவே ஒரு முறை ஃபஸ்ட் டைம் 7 நாள் டூர் போயிருக்கிறோம். அப்பவும் போனோம். நம்ம இந்த இடத்துல போகிறவங்க எல்லாருமே அந்த மீனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, பொறி கொடுப்பாங்க. அங்கே நாங்களும் அதை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கோயில் ரொம்ப பெரிய கோயில், பழங்காலத்து கோயில், ரொம்ப பழமையான கோயில். ஆனால் பெரிய கோயிலுக்கு பின்பக்கம் ஆறு இது. ஆமாம், கோயிலுக்கு பின்னாடி. அப்போ தண்ணி கம்மி தான், ரொம்ப இல்லை. போன முறை போனப்போ நல்லா தண்ணி அதிகமாக போயிருந்தது தான். இப்போ ஃபுல்லாக முதல் முறை போனப்போ படி மேலே போகும்போது தண்ணி கொஞ்சம் கம்மி. ஆனால் வர ஜனங்க எல்லாமே இறங்கி பொறி வாங்கி எடுத்துன்னு போட்டு மீனெல்லாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே கிளம்பி பார்த்து ரசிக்கிறாங்க. ஆமாம், அது சாப்பிட்றது அது பிடிக்கிறதுலாம். அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் அவர் சங்கராச்சாரியர் அமர்ந்த இடம்.
அந்த பக்கம் ஆற்றுக்கு பின் பக்கம் இருக்குது போகிறாங்க. அந்த பிரிட்ஜு மேலே போகிறாங்க அந்த இடத்துக்கு. சங்கராச்சாரியர் கோயில் அங்கே அந்த பிரிட்ஜு மேலே போயிட்டு வராங்க. நாங்கள் போகல, டைம் இல்லைன்ட்டு டைம் இல்லை எல்லாருன்றதுனால நாங்கள் போகலை. நிறைய பேர் அங்கே போயிட்டு வராங்க எல்லாமே பார்த்துட்டு. ரொம்ப பழைய காலத்து கோயில், ரொம்ப பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு அந்த கோபுரமே. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் புதுசாக கட்டியிருப்பாங்க மாதிரி இது சைடில் பண்ணுது. இது வந்து இது அப்படியே அந்த காலத்துலேருந்து அப்படியே இருக்குது. பழமை சாரதா பீடம் இது உள்ளே தான் இருக்கிறது. இங்கேருந்து நம்ம அப்படியே கோயிலை சுற்றிட்டு போகிறோம் இல்லையே. இது அன்னதானம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாப்பிட்டு வெளியே வர்றது ஒரு பார்க் மாதிரி நல்லா இருக்குது. ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சாப்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம். இது அன்னதானம் கூட உள்ள ஒரு முறைக்கு 1000 பேர் உட்காரலாம் அன்னதானம் கூட. ஆமாம், ஆனால் கீழே தான் உட்காரணும், தட்டில் தான் சாப்பாடு, தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அந்த கோயிலே உள்ள. இது சாப்பிட்டு வர்றதுக்கு அப்புறம் தான் இது இப்படி சுற்றி இருந்தால் வரணுமே. இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு பார்க் எல்லாம் ரோஸ் செடி எல்லாம் நல்லா இயற்கையாக ரொம்ப அழகாக இருக்குது அந்த கோயில். அப்படியே அப்படி ஏறி மேலே பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் பார்க்கு வெளியே வரணும். இதுதான் மெயின் கோபுரம், முன்பக்கம் இருக்கிற முன்புற கோபுரம். இப்போ கோபுரமே எவ்வளோ ஆயிரமா இருக்குது. போகும்போது அப்படி போயிட்டு உள்ளெல்லாம் ஆற்றுக்கு போயிட்டு மீனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே உள்ள சாமியெல்லாம் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு எல்லா சாமியை பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் வெளியே போகிறோம். வெளியே பஸ் ஸ்டாப் போகிறோம், பஸ் நிறுத்தின இடத்துக்கு. இதுதான் மெயின் கோபுரம். இங்கெல்லாம் வந்து செப்பல் விடுறாங்க, செய்யறது அதெல்லாம் எல்லாம் ஃப்ரீ தான், ஃப்ரீ செப்பல் பார்க்கிங்கு. ஆனால் இந்த இடம்லாம் வந்து பார்க்க வேண்டிய இடம், ஒரு முறையாவது பார்க்கணும். அவ்வளோ ஒரு அமைதியாக, அவ்வளோ ஒரு மலைக்கு சென்டரில் அப்படியே நாங்கள் நடந்து வந்தோம். இந்த பக்கம் கொஞ்சம் தூரம், ஏன்னா பஸ்ஸு விடுறதெல்லாம் கொஞ்சம் தூரம், கோயில்கிட்ட போகாது. காரில் போகிறவங்க போயிட்டு அங்கே இறக்கி விட்டுட்டு போகிறாங்க வராங்க. காரில் போனால் கோபுரம் தாண்டி இறக்கிட்டு அங்கேருந்து பார்க்கிங் போயிடுறாங்க. சிருங்கேரி சாரதா பீடம் கோயிலேருந்து வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட், அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் ஆறு வருது பாருங்கள், அங்கே தான் தொங்கு பாலம். இந்த பாலத்தில் போயிட்டு நாங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே வீடியோ. அதாவது இந்த பாலம் எதுக்குன்னா, இந்த பாலத்து வழியாக தான் முதல் நடந்து அந்த பக்கம் சங்கராச்சாரிய மடத்துக்கு போகிறது. சங்கராச்சாரிய மடம் அந்த பக்கம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மடத்துக்கு போகிறது. இப்போது அதில் காரில் போகணும் அப்படின்ட்டுலாம் ஒரு பாலம் கட்டி வச்சுருக்காங்க. அந்த மீனுக்கு சாப்பாடு போட போகிறது பக்கத்தில். இது தொங்கு பாலம், அதுவும் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது. நாங்கள் போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த தொங்கு பாலத்துக்கு கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது துணி காய வச்சு படியெல்லாம் வச்சு அழகாக ஆற்றுல குளிக்கிறாங்க, துணி துவைக்கிறாங்க. படித்துறை இந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா வசதியாக இருக்குது ஜனங்களுக்கெல்லாம் குளிக்கலாம். இந்த வழியாக தான் போனோம் சங்கராச்சாரிய மடத்துக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பஸ் ஏறிட்டு அடுத்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. குக்கர் மூடி எடுத்துட்டேன். தக்காளி சாதம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பச்சை பட்டாணி சேர்த்ததுனால ரொம்ப நல்லா வந்திருக்கு சாப்பாடு. கொஞ்சம் சூடு ஆச்சுன்னா நல்லா பழப்பெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம சூட்லேயே கலந்து விடுறதுனால கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. தக்காளி சாதம் வந்து சூப்பராக பச்சை பட்டாணி வச்சு ஒரு அருமையாக செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த தக்காளி சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.